நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்கலாம் படத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், படத்தை பார்க்காம தான் அவங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. படத்தை பார்த்துட்டு எப்படி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க முடியும் ப்ரோ? அப்போ நம்மளாம் சொல்லலாம் படத்தோட லிஸ்ட்டெல்லாம். இதை போய் பப்ஜி கருப்பு தான் சொன்னாங்க, அது ஃபுல்லாக ஃபிக்ஷனலாக இருக்குன்னு. இப்போ இந்த கொஸ்டினை மார்வல் எடுத்தவன்ட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாதுல்ல. அப்படின்னா அப்போ கருப்பு படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தாங்களா? அதேமாரி தான் இந்த படம் நல்லா இருக்குது, புரிய வேண்டியவங்களுக்கு நல்ல புத்தியில் ஆணி அடித்த மாதிரி புரியும். நம்ம அதுக்குள்ள நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்குலாம் நம்ம தலைவர் சிஎம் ஆகி உட்காந்துருக்காரு. இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்குலாம் நாங்கள் பயப்படுவோமா? அதுக்கெல்லாம் பயந்து எங்கள் தலைவரை சிஎம் ஆக்கியிருப்போமா நாங்கள்? ப்ரோ எங்கள் தலைவர் சொன்னோம், அதே தான் சொல்கிறோம். 1000 வருஷம் எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் கேட்டோம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நிறையா பேர் போய் பாருங்கள், புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் ப்ரோ. தெளிவாக சொல்கிறேன், இங்கே பாருங்கள், மற்ற யங்ஸ்டர்ஸு நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்லாம் ஃபேர் நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க, நம்ம பேன் நீட்டுக்காக போராடிட்டு இருக்கோம். என்ன மேட்ச்னே புரியல நம்ம ஆளுங்களுக்கு. இன்னொன்று, நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ் யங்ஸ்டர்ஸ் எதுக்கு தெரியாமல் போராடிட்டு இருக்காங்க? டிவிகே விசஸ் டிஎம்கே, ஓகேங்களா? எல்லாருமே நீட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணல, எல்லாருமே தளபதிக்கு அகைன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ரொட்டஸ்ட்னு அதெல்லாம் வந்து இது ஃபேம் ஆக்காதீங்க, நமக்கு அது தேவையே இல்லை. நியாயமாக ஒருத்தவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணால் வச்சுக்கோங்க. நீட்டுக்காண்டி ஏன் நம்ம 18 வருஷமாக நீட்டுக்காண்டி எத்தனை பேர் செத்தாங்க? ஒருத்தன் என்ன பண்ணீங்க அப்போ தெரியலையா? அப்போ எந்த படமும் ரிலீஸ் ஆகலையா? அப்போ எதுவும் வரலையா? இன்றைக்கி தளபதி படம் ரிலீஸ் ஆனோடனே எல்லாம் தளபதி படத்தை விட்டுட்டு நீட் ப்ரொடெக்ஷனை விட்டு தளபதி படத்துக்கு போவாங்கன்னு ஃபேம் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. இங்கே வந்து யாருமே நீட்டுக்காண்டி உட்காந்து போராடல, எல்லாருமே தளபதிக்காக போராடிட்டு இருக்காங்க. ஃபுல் ஆஃப் ஹேட் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, வேற எங்கேயும். எனக்கு என்ன டீம், நாங்கள் சோனம் வந்து கிட்டத்தட்ட 18 நாளாக ஃபாஸ்டிங் இருந்தார் தெரியுமா? எவனாவது ஸ்டோரி போட்டிங்களா? எவனாவது வந்து ஹெல்ப் இது அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சிங்களா? எப்போ அங்கே லத்தி சார்ஜ் பண்ணாங்களோ அப்போ தானே தெரியும் உனக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கல்லாம்? ஒன்றும் பண்ணல. என்னடா பண்ணணும்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. ப்ளூ சட்டை மரம் நல்லா இல்லைன்னு சொன்னாராம். நானும் ப்ளூ சட்டை போட்டுக்கிறேன், அவரை கூட்டினாங்க. நாளைக்கு 4:30 மணி இங்கே இருப்பேன், கூட்டினுவா. எந்த இடத்துல ஃபீலிங்ஸ் எங்கே இல்லை அவரு சொல்லணும், சண்டை எங்கே இல்லை அவரு சொல்லணும், மாஸ் எங்கே இல்லை அவரு சொல்லணும், எல்லாமே அவர் சொல்லணும். எங்கன்னு படம் நல்லா இல்லை கேஸ் நீ என்ன ஒன்றா கிண்டட்டும். எங்கள் தளபதியா? நான் என்னான்றேன், தளபதி படம் பக்காவாக இருந்தது. நீ என்னான்றேன், 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்துருக்கணும். வந்திருந்ததுன்னா இந்த 108லாம் இல்லை, 234. எப்படி 234 நாங்கள் தான். அது வரல படம், ஏன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதை பற்றி பேசி ஒன்றும் இல்லை. நான்றேன் ஒன்றே ஒன்று தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன், படம் அரசியல் குடும்ப வாழ்க்கை எதையும் ஒன்றாக்காதீங்க. அது அவங்கவுங்க வாழ்க்கை தனித்தனியாக பண்ணிட்டு போகிறது எல்லாருக்கும் நல்லது. நான் என்னான்றேன், அதை தான் சொல்கிறேன், அவனுங்க தான் ஜோக்கரு. நான் என்னான்றேன், அவன் குடும்பத்தில் என்ன பண்ணுறான் போய் பார்க்குறோமா? நான் என்னான்றேன், ஃபேன்ஸ் எப்படி தற்கொலைன்னுவேன். படத்தையும் நாங்கள் வந்து பார்க்குறோம். ரஞ்சித் பேசுகிறேன், வெற்றிமாறன் பேசுகிறேன், எல்லாரும் பேசுகிறேன். நான் என்னான்றேன், யார் பேரும் சொல்லணும்னு கூட இல்லை, எல்லாரும் பற்றியும் போய் பார்க்குறோம். நாங்கள் தான் ஆதரிக்கிறோம், வேறு எவன் வந்து ஆதரிக்கிறான்? வெளியிலேருந்து எவனா வந்துடுறானா? இல்லை, நான் கேட்குறேன், எவனா வெளிலேருந்து வரானான்னு நான் கேட்குறேன். அவன் அந்த கூட்டத்தில் உட்காந்து வந்தால் அவனோட ரசிகனா, இல்லை ரசிகன் தான் ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்தானா, இல்லை எங்களை நீ முட்டாளுன்றிய நீ அவ்வளோ பெரிய அறிவாளியா? நான் கேட்குறது ஒரே இதுதான், எப்படி நீ எங்களை தற்கூறி சொல்லுவ? நாங்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்குவோம், நீ உன்னை முதலமைச்சர் ஆக்கினா நல்லவங்க, நாங்கள் முதலமைச்சர் ஆக்கலனா தற்கூறி. இது எப்படி? இதே 5 வருஷத்தில் நீ என்ன பண்ண? நீட்டை ஒளி பண்ணிட்டு மந்திரம் இருக்குது, நாங்கள் வந்தால் 1 மாதத்தில் மந்திரம் வந்துடும், நாங்கள் எத்தனை வந்துடுவோம், சைனு போட்டால் மாறிடும். என்ன போடுங்கண்ணே 5 வருஷத்தில் ஒரு மாதிரி? அப்போல்லாம் எங்கே போனேன்? 5 வருஷமாக போனவெல்லாம் எங்கே போனா? இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவெல்லாம் எங்கே போனா? அப்போ கேட்க வேண்டியது தானே. ஏன் வெற்றிமாறன் விடுதலை 1, 2 வெளில வந்திருக்காது, மாரி செல்வராஜ் மாமன்னன் வெளில வந்திருக்காது. படம் நடித்தது யாரு? அவன் அவனும் நம்மளுக்கு தேவையில்லை, சரியா? நான் என்னான்றேன், நாங்கள் தான் படத்தை ஆதரிக்கிறோம், சரியா? இந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் அவர் உச்சக்கட்ட நடிகர், உனக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ படம் லீக் ஆனாலும் யார் பிக்கல இருக்கிற வேர்ல்டில்? நாங்கள் தான். அப்போது அதுக்கேற்ற மரியாதை இருக்கணும். அவர் ஒரு முதலமைச்சர், யார்? தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 5 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் ஏதாவது கேள்வி கேட்க முடிஞ்சுதா உன்னால்? குண்டாசில் போட்டாங்கோ, எப்படி குண்டாசில் போட்டாங்கோ, சவுக்கு சங்கரை தூக்கி உள்ளே போட்டாங்கோ, கேள்வி கேட்டால் போடுவாங்கோ. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நீ பேசுகிற விளாத்தி குளத்தில் எல்லாரையும் அதோ அந்த பிரேமலதாலாம் பேசுகிறாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டா எல்லாம் சரி ஆகிடுமா?
எலும்பை உடைப்பாராம். யார்? முதலமைச்சர் எலும்பை உடைப்பாராம். எப்படி? இதெல்லாம் நல்லா இருக்குதா? இவங்க அதே மாதிரி அவங்க சொன்னாங்கப்பா. யார்? பிரேமலதா சொன்னாங்க, இந்த அமைச்சருங்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க, சீன் போடுறாங்க. அவங்க அவங்களோட எமோஷனை பண்ணுறாங்கப்பா. இத்தனை வருஷமாக அவங்க கூட இருந்துருக்கிறாங்க, ரசிகராக இருந்துருக்கிறாங்க, மக்கள் பணி பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் இயக்கத்தில் இருந்துருக்கிறாங்க, கட்சியில் உழைச்சிருக்கிறாங்க, இப்போ அமைச்சராகிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னதான் அமைச்சர் ஆனாலும் யார் அவங்களுக்கு லைஃப்பை குத்துது சொல்லு? தளபதி. அப்போது அவங்க எமோஷனல் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? இதே 2024 கோட்டு படம் வந்தது சரியா? விஎஃப்எக்ஸில் விஜயகாந்தை காமிச்சோம். அப்போ இதே பிரேமலதா, இதே அவங்க 2 பசங்க தியேட்டரில் உட்காந்து அழுதாங்க. ஏன் அழுதாங்க? ஏன்னா கடைசியாக அவங்க புருஷனையும் அவங்க அப்பாவையும் தியேட்டரில் பார்த்தாங்க. சேம் அதே தான் எங்களுக்கும். கடைசி படம் வந்தது, கொண்டாடுறோம். அதில் உங்களுக்கு என்னடா போறாம? என்னடா டைலாக் இது? ஜனநாயகம் வேண்டாம், ஜனநாயக நாடு வேண்டும். டேய், நீட்டுக்கு போராடுங்கன்னா என்னடா பண்ணுகிறீங்க? நீட்டை போராடுவோம், நாங்கள் தான் போராடுவோம், நாங்கள் தான் காலேஜ் பசங்க தான். ஏன் எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இப்போல்லாம் கொடியை தூக்கின்னு வந்துட்டா எல்லோரும் உங்களை நல்லவன் நினச்சிருவானா? பேசுறதுலேயே தெரிஞ்சிடும் தலை. நான் என்னன்றேன், யாரும் தளபதியை எதிர்க்க வேணாம், அவங்க பேசி அவங்களே ரிசல்ட்டை வர வச்சுப்பாங்க. எப்படி நான் என்னன்றேன், ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஜென்சி டிஎம்கே ஜென்சி அப்படின்னு போட்டுன்னு போகிறோம். எதுக்கு? அரசியல் வேறு, ப்ரொட்டஸ்ட்டு வேறு சரியா? ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்கே விஷயமே வேறு. ஆனால் நீ எதுக்கு டெல்லியில் எதுக்கு நடக்குது நீ சொல்லு? ஃபேர் நீட். இங்கே எதுக்கு நடக்குது? பேன் நீட். ஃபஸ்ட்டு எது போராடணுன்னா இங்கேருந்து கிளம்பி போ, ஜந்தர் பந்தர் போ, போராடு, எவ்வளோ ஒன்றா போராடு. அங்கேருந்து நீங்கள் வந்து உக்காந்துக்கின்னு இருக்கிறவரை குறை சொல்லின்னு எதுக்கு? அவர் படம் வந்து தான் கொண்டாடுறாங்க, ஏதோ பண்ணிட்டு. இதே நான் கேட்குறேன், ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்தது, ஒரு வாரம் தான் ஆகுது. எவ்வளோ பேர் ஃபீஃபான்னு ஸ்டோரி போட்டுன்னு சுற்றியிருந்தான். 20 நாள், ஒரு நாள் 2 நாளில் இன்னையோட 22 நாள் எங்கள் ஜந்தர் பந்தில் போராட்டம் நாள். அன்னைக்கெல்லாம் போராடவன் ஃபீஃபா வேர்ல்டு கப்பு பார்த்தவன் அறிவாளி. ஒடிசே படம் போய் தேட்டரில் ஆஹா ஓகோன்னு பார்த்தவன் அறிவாளி. இன்னைக்கு ஜனநாயகன் படம் பார்க்க வந்தவன் மூட்டாள். என்னத்தல வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மட்டும் எலெக்ஷன் முன்னாடி இருந்தால் காலி, டிஎம்கே கொத்துஸ் எல்லாம் காலி வச்சு முடிச்சுட்டார் தலைவர். பாருங்க, கத்தி தொண்டை வச்சு அடுத்து 12 மணி ஷோ போக போகிறேன், மொட்டராஜன் வயசு போக போகுது. படத்தில் எப்படி ஒரு 10-12 தடவை கத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஃபுல் எலிவேஷன் சீனு. படம் 3 மணி நேரம் இருந்தாலும் பக்காவாக இருந்துச்சு, வேற மாதிரி. ஆனால் கடைசியில் கொஞ்சம் அழுது மன கஷ்டமாக போயிடுச்சு. என்ன பண்ண ப்ரோ? நெகட்டிவாலாம் இல்லை ப்ரோ, படம் போயிட்டே இருக்கும் ஸ்பீடாக. நானுமே ரிவ்யூ பார்த்தேன், நெகட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சு. ஆனால் உள்ளே போய் பார்க்குறப்ப அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே கதையோட லிங்க் ஆச்சு. எப்படி சொல்கிறது, சோஷியல் மெசேஜ் வந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு படத்தில். ப்ரோ நீங்கள் பார்த்தீங்களா, ப்ரொட்டஸ்ட்ன்ற பேரில் அங்கே போயிட்டு இது பண்ணி சனம் செட்டி தான் நேற்று போய் கிழிச்சு விட்டாங்க. திருப்பி நான் கிழிச்சு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அப்படியே அவங்க முகத்திரியை கிழிச்சிட்டாங்க. நமக்கு தெரியும் அவங்க, நான் ஜோக்கர்னு யாரும் சொல்ல முடியல. நம்ம தளபதி கடைசி படம் பார்த்தோமா, மாநில முதலிட்டு போனோம். ஒரு வாரம் முன்னாடி ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்துச்சு, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அதெல்லாம் பார்த்து நல்லா கை தட்டிட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க மெரினா பீச்சில் பார்த்துட்டு. அது முன்னாடி வந்து படத்து ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தளபதி படம் வைத்திருச்சல் ப்ரோ, வேறு எதுவும் இல்லை. பெரிய வைத்தறிச்சல் ப்ரோ உங்களுக்கு. நாங்களாம் பாருங்கள் தேட்டர் தான் பார்க்கணும்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி படம் 15-20 வருஷத்துக்கு தளபதி தான் சிஎம். பாலிடிக்ஸ் விஷயமா பப்ளிக்கோட பார்த்தா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், எல்லாருமே பிடிச்சி தான் பார்க்கலாம். 200 கூட்டம் வேறு உள்ளே வந்திருக்கும் ப்ரோ, வேறு ஒன்றும் இருக்காது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரொடெக்ட் வந்து 1 மாதமாக நடந்துருக்கு. கட்டா குஸ்தி 2க்கு அதுக்கு போனாங்க, ஒடிசி படம் வந்துச்சு அதுக்கு போனாங்க, ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்தது அதுக்கு போனாங்க. இதுக்கு மட்டும் எனக்கு இப்போ மட்டும் ப்ரொடெக்ட் எங்கேருந்து எல்லாருக்கும் தேசப்பட்டு வந்தது எனக்கு தெரில. எனக்கு நீட் தேர்வு பிரச்சனை எத்தனை வருஷமாக நடந்துதான் இருக்குது, அப்போல்லாம் பண்ணாதான் இப்போ எங்கேருந்து வந்தானுங்க. இப்போ காலைல வர நியூஸில் பார்த்தேன், டிஎம்கே பேட்சை போட்டு ஏன்டா வரீங்க வெளியே போனால் அனுப்பிச்சு விட்டாங்க. இது அசிங்கம் தேவையா? ப்ரொடக்ட்ஸ் பண்ணுற நீ எதுக்கு நீ போய் கட்சி விஷயத்தை பார்த்துட்டு இருக்க? போகிற நீ இப்போ போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நின்று இருக்கலாமே, எதுக்கு கட்சி விஷயம் வரணும்? அவங்க பண்ணுறது எவ்வளோ தெளிவாக போனோம், 200 வாங்கிட்டு போய் பண்ணா என்ன ப்ரோ? இப்படி தான் அசிங்கப்படுத்தி அனுப்புவானுங்க. அதான் ப்ரோ சொல்கிறேன், அந்த ஒடிசி படம் வந்தப்பெல்லாம் போல, ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்தால் அப்போலாம் போல, இப்போ தளபதி படம் வந்தால் தான் போகிறேன். திடீர்னு எங்கே தான் உள்ள தேசப்பட்டு முளைச்சி வருதுன்னு தான் எனக்கு தெரில. எனக்கு 1 மாதமான பிரச்சனை இப்போ தான் ஒரு கண்ணு தெரியுது. அப்போல்லாம் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பாங்க, ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போல்லாம் அது வந்து தெரியாது. இப்போ வந்தால்
அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியக்கூடாது. ஜனநாயகம் வந்தால் தான் நான் கேட்பேன், சிஎம் படம் வந்தால் தான் நான் கேட்பேன், அப்போல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு அவர் படம் எப்படி வரலாம், அது மட்டும் தான் எங்கள் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்கும், தாராளமாக போய் பாரு. பயங்கரமாக இருந்துச்சு. தலைவன் படம்னாலே வேறு லெவல் தானே, மாசாக இருந்துச்சு. தலைவனோட ஃபேர்வெல் வந்து செம்ம ட்ரீட்டாக இருந்துச்சு, ஃபேன்ஸுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. படத்தில் வந்து மக்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஜாதி மதம் அந்த வேறுபாடெலாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறவங்கலாம் ஜோக்கர் ஜோக்கர்னு சொல்லி நீட்டுக்கு இதையும் வந்து கம்பேர் பண்ணிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறது? இல்லை, ஃபஸ்ட்டு சினிமாவையும் பாலிடிக்ஸையும் கம்பேர் பண்ணுறதே தப்பு. அதுவே வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். இது தலைவனோட லாஸ்ட்டு படம், அவருக்கு ஒரு படம்னா மட்டும் எல்லாரும் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துடுவாங்க. போன வாரம் ஃபீஃபா நடக்கும்போது கூட தான் இந்த இது ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, அப்போ யாரும் கண்டுக்கலையே. ஏன் இந்த படம் வந்தப்போ தான் தெரிஞ்சுதா என்ன? சும்மா ப்ரோ. அது இல்லாமல் இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களே இங்கே, அவங்கெல்லாம் சும்மா அவங்களோட அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறாங்களே தவிர உண்மையாக யாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணலை. இத்தனை வருஷம் 5 வருஷமாக யாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணவே இல்லையே, இப்போ மட்டும் ஏன் வந்தாங்க? அதுதான் வித்தியாசம். தலைவனுக்கு ஒன்றுனா உடனே அகென்ஸ்டாக வந்துடுவானுங்க, அதை கண்டுக்காதீங்க, சும்மா தட்டி விடுங்க. தளபதிக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணனே பண்றாங்க. ஆமாம், அதுதான். ஏன்னா பொறாம அவர் சிஎம் ஆயிட்டார்ல, இப்போ எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியல. அவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், அதனால தான் தலைவன் சைலண்ட்டாக இருக்காரு. 6-7 வருஷமா நீட் இருக்குது. அப்போ அமீர் வரல, யாருமே வரல. இப்போ மட்டும் வந்து கட்ட தளபதி படம். ஆமாம், அதுதான் மேட்ரு. அவங்களுக்கு பொறாம, அவங்களால ஏற்றுக்க முடியல, அவ்வளோதான். தளபதி சிஎம் ஆனதே ஏற்றுக்க முடியல. ஆமாம், நிறைய பேருக்கு ஏற்றுக்க முடியலையே, அதானே உண்மை. இப்போ வந்து இந்த போராட்டம் அங்கே பண்ணுறது வந்து ப்ராப்பராக நடக்கணும், இங்கே பண்ணுறது பேன். ஏன்னா சும்மா ஏதாவது பண்ணணும், நம்மளை பற்றி பேசணும், நம்மளும் வந்து தெரியணும், அவ்வளோதான். என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது சென்ட்ரல், அவருக்கு அதை வந்து இவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன பண்ண முடியும்? சென்ட்ரல் என்ன சொல்கிறாங்களோ அதை அவர் கேட்க முடியும், அவ்வளோதான். அவங்க 5 வருஷமாக வந்து எங்களை நீட்டு விளக்க ரகசியர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு உதயநிதி. 5 வருஷமாக என்ன கல்வி இருக்காங்க? அவர் சும்மா அவரும் ஏதாவது வந்து இது கிடையில ஏதாவது சொல்லி ஃபேமஸ் ஆகணும், அவ்வளோதான். சிம்பிள். ரீமேக்காக அது இதுலாம் சொல்கிறாங்க, தளபதிக்காக வந்தோம், தளபதி பார்க்குறோம், அவ்வளோதான். லாஸ்ட் படம் ஏற்றுக்க முடியுதா? ஏற்றுக்கலாம் முடியல ப்ரோ. தெர் ஆஸ் அ கிங் இன் கேட்டவுன், இஃப் ஹி டிசப்பியர் ஆல்சோ ஹிஸ் கிங்டம் ஒன்ட் டிசப்பியர், அவ்வளோதான். தளபதி இருக்காரு, நாங்கள் ஃபேன்ஸ் இருக்கோம், அவர் வேறு வேலை போயிட்டாரு. என்னது ஒரு பக்கம் படம் பார்க்குறவங்க ப்ரோ, அதெல்லாம் படத்துலேயே சொல்லிட்டாரு ப்ரோ. நாங்கள் பேசாத கிரிட்டிசிசமா இல்லை நாங்கள் பார்க்காத கிரிட்டிசிசமா ப்ரோ, அது எல்லாமே பார்த்தாச்சு ப்ரோ. ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. ஆமாம், அது ஒரு பக்கம் போராட்டம் பண்ணால் என்ன படம் பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்க. நீட்டு அங்கே அந்த பக்கம் எதுக்கு போராடுறாங்க? அந்த பக்கம் ஃபேர் நீட்டுக்காக போராடுறாங்க, இங்கே பேன் நீட்டு தான் நம்ம தமிழ்நாடு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேர் நீட்டை பற்றி அவனுங்க போராடுறானுங்க, அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே பேன் நீட்டு தானே போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கே எதுக்கு தமிழ்நாடு பீப்புள் எதுக்கு பிடிச்சிருக்கிறாங்க? அது வேறு செலிப்ரேஷன், இது வேறு. இங்கே இருக்கிற செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸு தளபதி லாஸ்ட் மூவி, அங்கே இருக்கிறது வந்து ஃபேர் நீட்டுக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது, எல்லாருக்குமே சப்போர்ட் இருக்குது. இப்போ அங்கே உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு அது மேலே அக்கறை இருக்குல்ல, இங்கே வேலை முடிச்சுட்டு அவங்களுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே, அதுக்கு நீங்கள் அங்கேயே இருக்க மாட்டீங்களா? அங்கே இருக்கிறவனும் பாட்டு கேட்குறான், எல்லாம் பண்ணுறான்ல, அவ்வளோதான் ப்ரோ. படமாக பாருங்கள், சொசைட்டியில் நடக்கிற அவேர்னஸை எல்லாரும் ஏற்றுக்கலாம், அவ்வளோதான். எதுக்கு போயிட்டு அமீர்லாம் போயிட்டு ஜனநாயகம் பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, அவரும் படம் எடுக்கிறாரு. யார்? இப்போ அமீர்லாம் போயிட்டு அமீர் வெற்றிமாறன். ஆமாம், இங்கே நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், படம் ஏன் பார்க்குறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம், அவங்களும் படம் எடுக்கிறாங்க, அவங்க படம் வரமா மட்டும் பேசுவாங்க ப்ரோ. அவங்க பேச மாட்டாங்க ப்ரோ, இதுலேருந்து தெரியுதா ப்ரோ? இதுக்கு முன்னாடி யார் ஆட்சி இருந்துச்சு? ஏன் வெற்றிமாறன் சார் வரல, ஏன் அமீர் அவர் வரல, இப்போ ஏன் வர்றாங்க ப்ரோ? கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டே தான் ப்ரோ இருப்பானுங்க, பண்ணால் நாங்கள் பார்த்துக்குறோம், சரி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆமாம் ப்ரோ, அதை அவங்க பண்ணுறாங்க, அவங்க இஷ்டம், அவங்க பண்ணிட்டோம், அவங்கள நம்ம எதுவும் சொல்ல வேணாம். நம்ம எப்படி மெச்சூர்டாக இருப்போம் நம்ம இருப்போம், அவங்க மெச்சூர்டாக இருந்தால் அவங்க இருந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கேசரின்றாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லை, ஃபுல் கம்ப்ளீட் ஒரு பிரியாணி கடைசியாக முடிச்சுட்டு அந்த கேசரி கொடுப்பாங்களா, அது மாதிரி பக்காவாக சூப்பராக இருந்தது. படத்தை வந்து அந்த நல்லா இல்லை அப்படின்னு அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ப்ரோ. தளபதியோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இந்த மூஞ்சிலாம் யார் பார்ப்பானாங்க. இப்போ அதே மூஞ்சி தளபதி சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடுறாங்க, அது பற்றிலாம் பிரச்சனை இல்லை. படம் பார்க்குறவங்களா அவங்க தான் ப்ரோ ஜோக்கர், அவங்க ஜோக்கர்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ யார் ஜோக்கராக உட்காந்துருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். படம் அது வேற, நீட் வேற, ஏன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க? ஏதாவது ஒன்று பண்ணணும்ல ப்ரோ. இப்போ வந்து லாஸ்ட் 2 மாதத்துல 2 படம் வந்துச்சு, ஒடிசி வந்தது, அப்புறம் அதர்வாவோட படம் வந்தது. அப்போல்லாம் யாருமே வந்து வாய் திறக்கல. அது ஏன் கரெக்டாக 23ஆம் தேதி 1 மாதமாக போராட்டம் நடக்குது, அப்போ யாரும் வாய் திறக்காம ஏன் இப்போ வந்து வாய் திறக்கிறாங்க? எல்லாருக்கும் தெரியும் உண்மை என்னன்னு. கண்டிப்பாக அதே தான். இப்போ அவங்களுக்கு ஏதாவது சாக்கு கிடைக்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி பேரை கெடுக்கணும்னு. ஆனால் என்ன நினச்சாலும் அது முடியாது, அது மக்களுக்கு தெரியும். கடைசி ஒரு 7 வருஷமா நீட் இருக்கு, அப்போ அமீர் வரல, யாருமே வரல, வெற்றிமாறன் வரல, கரெக்டாக
கேட்டால் ஜனநாயக படம் வந்து அவங்க ஏன் படம் பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதே தான், படம் எடுக்கிறவங்களே படம் பார்க்குறீங்கன்னு கேட்குறன்றது ஒரு பெரிய மிஸ்டேக் தான். அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் பேசியிருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்திருக்கும். இப்போ வராதனால அவங்க பேசுகிறாங்க. சரியாக பார்க்குறீங்களா? இல்லை, தப்பு ப்ரோ அது. ஏன்னா வந்து நார்த்தில் போராடிட்டு இருந்துட்டு ஃபேர் நீட், நம்ம பண்ணுறதுன்னு பேன் நீட். தளபதி வந்து மோடி கூட இருந்த அந்த கான்ஃபரன்ஸ்லேயே சொல்லிட்டாரு கிளியராக தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் என்ன வேணான்றது. அதையும் தாண்டி இவங்க சும்மா பேசலைன்றது தப்பு. செதுக்கியிருக்காங்க ப்ரோ ஒவ்வொரு சீனும் தளபதிக்காகவே. முடியலை ப்ரோ. லாஸ்ட் டான்ஸ் வேறு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ப்ரோ. சீரியஸாக ஒவ்வொரு சீனும் வெட்டி செதுக்கியிருக்காங்க ப்ரோ. இல்லை எங்களை விட்டுருங்க, நாங்கள் விஜய் ஃபேன் அப்படி தான் இருப்போம். ஒருத்தர் இருக்காரு, இந்த தளபதி தலை ஃபேன் இருக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட கேளுங்க படம் எப்படி இருந்து, அவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் ஒன்றும் சொல்ல படத்தெல்லாம் நாங்கள் தப்பு சொல்ல. நான் தலையோட வெறியன், தளபதியோட ரசிங்க போதுங்களா. எங்களுக்கு 2 பேருமே ஒன்று தான். நீங்கள் நிறைய பேர் தப்பான்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த கடைசி படம், அந்த கடைசியில் போட்டதெல்லாம் மனசு எங்களுக்கும் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எல்லாமே பண்ணிச்சு. உண்மையை சொன்னால் 2 பேருமே ஒன்று தான். 2 பேருமே எங்கள் 2 கண்ணுங்க மாதிரி தான். இதுதான் எங்களோட தலையோட இதுவும் அதுதான், தளபதியோட இதுவும் அதுதான். படத்தில் ஒரே ஒரு பிரச்சனை தான் ப்ரோ, எங்களுக்கு தொண்டை அதான் பாலா சாரா மாதிரியாச்சு. எல்லாம் பாலா சார் பாருங்க எல்லாம் பாலா சார் ப்ரோ. பாலா சார் நல்லா இருக்கீங்களா? இல்லை இது மொட்டை ராஜேந்திரன் நினைக்கிறேன். என்ன ஐயோ நல்லா இருக்கீங்களா அப்படி மாறிட்டோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இருந்தாலும் தயவு செய்து நடிக்க சொல்லுங்க ப்ரோ. முடியல ப்ரோ, அவர் நடிக்க சொல்லுங்க ப்ரோ. துப்பாக்கி 2 மாஸ்டர் 2 எல்லாம் வேண்டாம் ப்ரோ, புதுசா வேண்டாம் ப்ரோ. அவரை 1 மணி நேரம் ஸ்க்ரீனில் காட்டுங்க போதும், நிற்க வைங்க, நாங்கள் பார்ப்போம். குழப்பம் இல்லை, நாங்கள் பார்ப்போம் போதும் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ, தளபதி. இவ்வளோ நாள் இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு எதுவுமே செம்மையாக இருக்குது. தளபதி செம்மையாக நடிச்சிருக்காரு. பட் தளபதி இன்னும் நடிக்கலாம். அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இதோட ஸ்க்ரீனில் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சின்ன வயசுலேருந்து அவரோட தீவிர ஃபேனு. எல்லா படத்துக்குமே போய் பார்ப்பேன். அவரோட படம் நான் டிவிலலாம் பார்க்க மாட்டேன், எப்பவுமே தேட்டரில் வந்து தான் பார்ப்பேன். பட் இதுக்கப்புறம் தேட்டருக்கே வர முடியாது நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ண போகிறோமே தெரியல. எல்லாரும் ஹீரோ பார்த்தா நாங்களும் ஃபீல் பண்ணணும் போல, இதுக்கப்புறம் தளபதி இருக்க மாட்டார் அப்படின்னு. நெகட்டிவ் பேசுகிற அளவுக்கு அவங்க எதுவுமே இல்லை. நான் இன்னும் ஒன்று கேட்குறேன், சின்ன பசங்க ஏன் எதனால இதில் அலோவ் பண்ணலை? அதில் நிறைய வேர்ட்ஸ் தளபதி சொல்லியிருக்காரு, கேர்ள்ஸோட சேஃப்டி. அதுக்காக வச்சு அந்த பசங்களை பார்க்க வச்சுருக்கலாம். எதுக்காக அதை விடலான்னு தெரியல. என் தம்பிங்களுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து அவங்க வர முடியாமல் வேற ஒரு பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இதை கண்டிப்பாக சின்ன பசங்க பார்க்கணும். அதுதான் ஏன் தெரியல, எதனால் அப்படி பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அரசியல் வரும்போது இதே தான் சொன்னாங்க, நீங்கள் வர மாட்டீங்க, நாங்கள் இன்றைக்கி வந்து கெத்தாக நிற்கிறோம், இன்றைக்கி நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம், அவருக்கு டைம் கொடுங்க, கண்டிப்பாக பண்ணுவார். ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தது. கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. லாஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை நல்லா இருந்துச்சு, ரியலி குட் மூவி. அண்டு லாஸ்ட் மூவின்றதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. படம் பார்க்க வரவங்க ஜோக்கர் ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீட் ப்ரொடெஸ்ட்டுக்காக வந்து படம் பார்க்குறவங்களே 2 கம்பேர் பண்ணிக்கலாம். எம்ஜிஆர் மறுபிறவி எப்படி பண்ணியிருக்காரு தளபதி? சூப்பர் செம்மையாக இருக்குது. ஸ்டோரியில் எப்படி இருக்கு? நல்ல காசுமாக இருக்குது. ஃப்யூச்சரில் வரப்போகிற ஆபத்தை இந்த படத்தை பார்த்து நம்ம எல்லாமே மாறணும். அதுதான் இந்து முஸ்லீம் ஒற்றுமை, மத ஒற்றுமை. இது உண்மையிலே எல்லா இளைய தலைமுறைகள்லாம் பார்க்கணும். ஃப்யூச்சரில் வர்றது தான் இப்போ காட்டுறாங்க. எப்படியெல்லாம் பாம் பிளாஸ்ட் வந்து என்னெல்லாம் ஆக போதோ, உலகம் அழிய போகுதுன்றதை இப்போ காட்டிட்டு இதை தவிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கணும். முதல்ல இந்து முஸ்லீம் கறி பூசணும், எதிருங்க மூஞ்சில் கறி பூசணும். அவர் சூப்பராக எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். ஆமாம் அதுவும் நல்லா இருக்குப்பா. பெண்களுக்கு சின்ன குழந்தைங்களாம் ஏன் இதை அலோவ் பண்ணலை? சின்ன குழந்தைங்களும் பார்த்தாங்கன்னா அவங்க நிறைய விஷயம் கற்றுக்குவாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் அந்த பாம் பிளாஸ்ட்லாம் பிள்ளைங்க பயப்படுவாங்கன்னு தான். இருந்தாலும் இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பார்க்க வேண்டிய படம் தான் இது. நீட்டுக்கும் போராட்டம் பண்ணிருக்காங்கல்ல, ஏன் படம் பார்க்கறவங்க ஜோக்கர் சொல்லிட்டு இருக்காங்க? அது எப்படி? அது எனக்கு அந்த நீட்டு விஷயம் தெரியாதுண்ணா. எனக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. செமையாக இருந்துச்சு. ஃபேர்வெல் தான் ஃபிலிம் தான். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி தளபதி இல்லை, கண்டிப்பாக முடியல. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து படம் நடிக்கலாம் அவர் கண்டிப்பாக. இதை வந்து இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிப்பான்.
ஆமாம் இது ஒரு ஜனநாயக படம் பார்க்குறவங்களா ஜோக்கர்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம அதை தான் சொல்கிறோம், அரசியலாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து அரசியல் பண்ணுறோம், மக்கள் போராடுறாங்க, மற்ற பிரச்சனைலாம் இருக்குது. நான் சாப்பிடாமல் இருக்குமா, தூங்காமல் இருக்குமா, இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது பண்ணாமல் இருக்குமா, எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். அந்த விஷயத்தில் அந்த இதை மட்டும் பற்றி பேசலாம். இந்த படம் இது வந்து சம்மந்தமே இல்லாத விஷயம் அந்த இடத்துல. ஸோ வந்து அது எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த இடத்துல எதுக்காக போராடுறோமோ அதை மட்டும் பற்றி பேசுங்க, ஓகேவா? அதை நேர்மையாக யங்ஸ்டர்ஸோடு பதிந்து போராடலாம். எவ்வளோ படம் வருது, அந்த படத்தில் விட்டுறாங்க. அதுதான் இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும்ல, இப்போ உங்களுக்கு புரியும், மக்களுக்கு புரியும், அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அதை நேர்மையாக சப்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு இருந்துச்சுன்னா நீட் வந்து கேன்சல் ஆகும். இல்லாட்டி வந்து அவங்க சொல்கிற மாதிரி வந்து நேர்மையான விதத்தில் வந்து எல்லாருக்கும் முறையில் இந்த நீட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு யங்ஸ்டர்ஸு கண்டிப்பாக போராடலாம். விஜய் ஃபேன்ஸு, அஜித் ஃபேன்ஸு, எல்லாருமே எல்லா ஃபேன்ஸும் வந்து கண்டிப்பாக போராடலாம். அங்கே போயிட்டு வந்து இந்த படத்தை பற்றி பேசி இதை வச்சு அரசியல் பண்ணி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது தப்பான விஷயம். அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு ஜனநாயக படத்தை பற்றி பேசுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா அமீர் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. அது புரிஞ்சுப்பாங்க அவங்க கண்டிப்பாக. இப்போது இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் வந்து பேசுகிறாங்க, எல்லோரும் நீ சொல்கிற தப்புன்னு சொல்கிறாங்க, இனிமேலாச்சும் திருந்துவாங்கல்ல. ஸ்டோரி ஓகே, ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா தான் இருந்துச்சு, கருத்துகளும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏதாச்சும் வேகார மாதிரி இருந்துச்சா படத்தில்? இல்லை, வாய்ப்பே இல்லை ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்குறவங்களா ஜோக்கர் இப்போ நீட்டுக்காக போகிறது? ஜோக்கர் ப்ரோ, அது நீட்டுன்றது அதுவும் பார்க்கணும் தான், பார்க்கக்கூடாதுன்னெலாம் சொல்ல வரல. மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு உலகத்தில் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி தானே பார்க்கவும் செய்வாங்க. விஜய்ன்றது ஒரு ரசிகராக தான் இப்போ பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியே ரசிகராக தானே அவரை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தானே அவர் சிஎம் ஆனார், அதுக்காக வச்சு அவர் அப்படி பேசக்கூடாது, அது தப்பு. அவங்க படம் எடுக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் படம் பார்க்குறீங்கன்னு கேட்குறது புதுசாக இருக்குது. அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் எந்த படமையும் பார்க்க மாட்டோமா, இல்லை வேறு யாரும் பார்க்கவும் மாட்டோமா? படம்ன்றது வேறு, அரசியல்ன்றது வேறு, அதுன்றது வேறு. தெரியல, இப்போ கரெக்டாக இந்த டைம் வந்து இப்போ தானே அவரை பற்றி பேசுகிறாங்க, ஏன் இதுக்கு முன்னாடி பேச வேண்டியது தானே? மற்றபடி ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வந்து பண்ணார் இல்லை, இப்பயும் அவர் பண்ண மாட்டேன்னு அவருக்கும் ஒரு டைம் தரணும்ல, பண்ணுவார் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்குது தலைவர் ப்ரோ, எப்படி பண்ணியிருக்காரு தளபதி? நல்லா வித்தியாசமாக இருக்குது, ஆட்சியும் அந்த மாதிரி இருக்குது, வித்தியாசமாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நீட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அது வந்து படம் பார்க்குறவங்களா ஜோக்கர் படத்தையும் அதையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரெண்டுமே தனி தான், அது படத்தோடு வந்து கம்பேர் பண்ணுறது இல்லை, அது வேறு இது வேறு. ஏன் அதுக்கு படத்தை நீட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு படம் பார்க்க கூட சொல்கிறது, இதெல்லாம் சரியாக படுதா? இல்லை, அது வந்து இவர் வந்து ஆட்சி வரதுக்கு முன்னாடி வந்து எடுத்த படம் இது வந்து, அது வந்து கலைஞர் வந்து அது வந்து ஸ்டாலின் வந்து விடாமல் இருந்துச்சு. இப்போ அவர் வந்த அப்புறம் அந்த படம் வந்து விட்டுருக்காரு. ஆனால் தப்பான எதுவுமே இல்லை, மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு தான் வந்திருக்காரு. அவருக்கு எதுவுமே வந்து குறையா இருக்குன்னு சொல்லிட்டு வரல, நல்லா தான் இருக்குது படம், சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ்.